ப்ரோ அவங்க கரப்பாம்பூச்சியை பார்த்ததும் பயத்துல என்ன ப்ரோ, இந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா ஜான்சி ராணி மாதிரி பேசினாலும் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே எப்படி பயந்துடுறாங்கல்ல? என்ன தென்றல், நீ இவ்வளவு பயந்தாங்கொல்லியா இருக்க? இந்த சூழ்நிலையில கூட நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டேன்றீங்களே ஆகாஷ். உண்மையிலே நீங்க பெரிய மனுஷன் தான். வெரி ஃபன்னி. எனிவே, விஷ் யூ a very happy married life. Thank you sir. Thank you sir. உட்காருங்க சார். ஓகே. காவியா, சீக்கிரமா போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வா. ஓகே சார் உட்காருங்க சார். சித்து உட்காரு. இல்ல ப்ரோ, ஆபீஸ்ல பெர்மிஷன் கூட சொல்லாம வந்துட்டேன். நான் கிளம்புறேன், நீங்க ரிலாக்ஸா பேசிட்டு வாங்க. சார் டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். வேண்டாம், பரவாயில்ல. ஓகே சித்து, தென்றல நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, வரேங்க. வரேன் ப்ரோ. சரிங்க சார், வரேன். சார் நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க, உட்காரு தென்றல். அப்புறம் கௌதம், மேரேஜ் எல்லாம் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்புறம் ஹனிமூன்லாம் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? அது ஊட்டில தான் சார் பிளான் பண்ணிருக்கோம். வெரி நைஸ். அப்பா, ஐயோ, என்ன ப்ரோ, இந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா ஜான்சி ராணி மாதிரி பேசினாலும் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே எப்படி பயந்துடுறாங்கல்ல? உங்க அம்மா உனக்கு அடுத்த வீட்டு பொண்ணுங்க கிட்ட இப்படித்தான் அநாகரிகமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? போதும் பாட்டி, சித்து இப்ப என்ன தப்பு பண்ணிட்டானு இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? ஆகாஷ், சித்து இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். சித்துவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சித்து வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்கன்னு யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் காட்ட மாட்டான். எல்லார் மேலையும் அக்கறை காட்டுறது அவனோட நேச்சர். போய் ஒரு குடிகாரனை போய் கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஏங்க, என்னங்க நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க? அவன் குடிச்சிட்டு மாட்டேனதுக்கு நானா அந்த பொறுப்பு? ஆமா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். தென்றல், நீ கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆமா, ஒர்க் நேரத்துல உனக்கு என்ன டவுட்? போய் வேலையை பாரு. வேலையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். முதல்ல என் டவுட்டை கிளியர் பண்ணு. என்ன டவுட்? சீக்கிரம் சொல்லி தொலை. இல்ல, உன் பேர்ல ஏதாவது சினிமா பாட்டு இருக்கா? என்னது? புரியலையா? இப்ப பாரு, மேடம், பிரியாவே வந்துட்டா. இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க. பிரியா, பிரியா, என் பிரியா, பிரியா.
துப்பிட்டா பரவாயில்ல. பண்ணிட்டேன். சந்தியா வந்துட்டா. சந்தியா சந்தியா உன்னை தந்தியா தந்தியா. என்ன இவனும் அடிச்சிட்டா? நமக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்க பேர்ல இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. அது மாதிரி மேக்னான்ற இந்த பேர்ல ஏதாவது பாட்டு இருக்கா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, உன் பேர்ல அந்த பாட்டு இருந்தா அது மேக்னெட் மாதிரி மனசுல பச்சக்கரை ஒட்டிக்கும்ல. நம்ம ஃபேமிலியே அடிக்கடி அதை ப்ளே பண்ணி கேட்பேன்ல. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். உற்சாகமா அதனாலதான் கேக்குறேன் செல்லம். சொல்லு 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 சொல்லு. உன் பேர்ல பாட்டு இருக்கா? சொல்லு 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 சொல்லு. என் பேர்ல எல்லாம் எந்த பாட்டும் இல்ல. ஆனா உனக்காக ஒரு பாட்டு இருக்கு. என் பேர்ல பாட்டு இருக்கா? என்ன பாட்டுறா செல்லம்? நீ எழுதுறதா? சொல்லு பாப்போம். உன் மூஞ்சுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். சொல்லட்டுமா? சொல்லு. ஊதுங்கடா சங்கு நீ தண்ட சொருக்கிங்கு. ஊதுங்கடா சங்கா. கொஞ்சம் கூட ரசனையே இல்லாதவன். ஆமா இவருக்கு ரொம்ப இருக்கு. முனியமான் பேர் வச்சிருந்தா என்னடி முனியமானாவது பாட்டு பாடி இருக்கலாம். இவளுக்கெல்லாம் எவன் மேகனான பேர் வச்சான்னு தெரியல. அவன் மொட்டைய கையில கிடைக்கட்டும். என்ன கேரியரோட வரா? கேரியரு நமக்கு இன்னைக்கு விருந்தா? சித்து வா சாப்பிடலாம். என்ன அங்க போயிட்டா? அப்ப நமக்கு இல்ல. ஐயோ சாப்பிடலாமா? இல்லங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க நீங்க போய் சாப்பிடுங்க. என்னாச்சு? இந்த சாப்பாடை நீ சாப்பிடதான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் எங்க அம்மாவை கூட நான் சமைக்க விடல. நானே என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சமைச்சத நீ தான் சாப்பிடணும். சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிடு. இல்லங்க என்ன யோசிக்கிற நீ? இல்லங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வான்னு சொல்றேன்ல. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் முழுசா சாப்பிட முடியாது. நீ வா, நீ முதல்ல வந்து சாப்பிடு. வேலை வா. ஏங்க என்ன மச்சான் இன்னைக்கும் தென்றல் வீட்டுல விருந்தா? ஏய் கண்ணு வைக்காம உன் வேலையை பாரு. நான் கண்ணு வைக்கிறது இருக்கட்டும். அவனை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது மிச்சம் வைக்க சொல்லு. ஏதாவது சொல்லிடுவேன். வா சித்து. டேய் எனக்கு இது தேவைதான். வா உட்காரு. ஏங்க இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான். ஏங்க இவ்வளவு ஏங்க இவ்வளவா? நீ இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். போதும் போதும். ஷு சாப்பிடு சித்து. ஏங்க போதுங்க. சாப்பிடு. சாப்பிடு. ஏங்க என்னங்க? சாப்பிடு. போதுங்க போதும்.
இன்னும் கொஞ்சம் ரைஸ் போடவா? இல்லைங்க வேணாங்க. கொஞ்சம் போட்டுக்கோ. இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கான்? ஒரு வேலை தெண்டலை பார்க்க வந்திருப்பானோ? இவனால இப்பெல்லாம் தெண்டலை பார்க்காம இருக்கவே முடியாது போல இருக்கே. வாடி மாப்ள வா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல சித்து தெண்டலை லவ் பண்ணி உனக்கு அல்வா தான் கொடுக்க போறான். அவன் கொடுக்கலனாலும் நான் கொடுக்க வைப்பேன். அப்ப தெரியும் உனக்கு இப்படி நீ தேவையில்லாம தெண்டல் பின்னாடி அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட்னு. இல்லைங்க போதும். இல்லைங்க ஃபுல் ஆயிடுச்சு போதும். ஏய் சரியா சாப்பிடவே இல்ல நீ. இல்லைங்க சாப்பிட்டுட்டேன் போதும். சித்து ஏய் ஏய் நில்லு. உனக்காக தானே இவ்ளோ ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லாம போற. உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. என் முகத்தை பார்த்து சொல்ல மாட்டியா? என்னாச்சு? அந்த பக்கமே பாக்குற. என்ன பாரு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பார்த்து பேசு. என்னோட கைப்பக்குவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டியா? சொல்லு. என் கைப்பக்குவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த. கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஹாய் மேக்னா. ஹாய் ஆகாஷ், என்ன தென்றல் பார்க்க வந்தீங்களா? ஆமா. எங்க தென்றலை காணோம்? தென்றலும் சித்துவும் லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. கேஃபேட்டேரியா அந்த பக்கம் தான், போய் பாக்குறீங்களா? ஓகே நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. என் சமையலை பாராட்டி எனக்கு என்ன கிஃப்ட் தர போற? I love you. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை மட்டும் இல்ல, இது வரைக்கும் உன்னை சந்திச்ச அத்தனை நிமிஷங்களையும் நான் வெறுக்கிறேன். இனிமே நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில கூட முழிக்காத. சீ. நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே தென்றல் முகத்துல மட்டும் இல்ல, என் முகத்திலையும் முழிச்சிடாத.
என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது? ச்சே. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டியா? சித்து நம்ம கனவுல பார்த்த மாதிரியே புடவையில வந்திருக்காங்க. நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் வரணும் உல்லாசமா இருப்பேன் மேகி செல்லம் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் என் தகர சிலையே சீ, என் தங்க சிலையே என்னாச்சு செல்லத்துக்கு தலையில கைய வைக்கிறா? ஒருவேளை தலைவலியா இருக்குமோ? இந்த வரண்டி மாம இப்ப வர. மேக செல்லம் என்னாச்சு உனக்கு? எதுக்கு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ஏய் எனக்கே ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. நீ வேற டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போ. என்னது உனக்கு எட்டேக்கா இருக்கா? மேகனா என்ன சொல்ற நீ? இரு நான் வரேன். ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வர? இல்ல உனக்கு தலைவலின்னு சொன்னேன்ல, அதான் லைட்டா மசாஜ் பண்ணி விட்டா தலைவலி பறந்து போயிடும். அதான். உனக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமா? அட என்ன இப்படி கேட்ட? நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சருக்கு நான் தான் கை கால்லாம் அமுக்கி விடுவேன். நான் படிச்சு பாஸ் ஆகல, மசாஜ் பண்ணியே பாஸ் ஆகிட்டேன். நீ வேணும்னா பாரு, நான் பண்ற மசாஜ்ல உனக்கு எப்படி வலியெல்லாம் பறந்து போது மட்டும் பாரு. எங்க கை இங்க இருக்கா? என்ன ஒரு கை, பாடி லோஷன் எல்லாம் போட்டு பளபளன்னு வச்சிருக்காரு. உடனே ஆரம்பிச்சிருவோம். கையற்புடி கண்ணல் பாரு உள்மூச்சு வாங்கு நெஞ்சோடு நீ கொஞ்சம் சிலி தோல் சாய்ந்து ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மசாஜ். எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன், நீ கையை தடவிட்டு இருக்க. அது அப்படியே கையில இருந்து அப்படியே தலை வரைக்கும் லைட்டா ஏச்சி கை விட. சாலைட்டாலே. ஆஹா யாருக்கு இது? கண்டிப்பா நமக்கு இல்ல. சித்து நம்ம கனவுல பார்த்த மாதிரியே புடவையில வந்திருக்காங்க.